டெல்லியில் உள்ள மதராசி கேம்பில் உள்ள தமிழர்கள் வீடுகள் இடிக்கப்பட்டு வருவதால் கண்ணீர் விட்டு பெண்களும் பொதுமக்களும் கதறி வருகின்றனர். இது பற்றி அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் தமிழர்கள் வாழும் நிஜாமுதீன் மதராசி கேம்பில் உள்ள குடியிருப்புகளை இடிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கண்ணீர் விட்டு கதறும் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆண்டன் இணைக்கிறார். வணக்கம் ஆண்டன், இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயா. அதான் இங்க இப்ப இந்த பார்க்கிற காட்சிகள் உண்மையிலே ஒரு பரிதாபகரமான ஒரு காட்சியை தான் தற்பொழுது பார்க்க முடிகின்றது. என்றால் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அந்த இடத்தை விட்டு செல்வதற்கு அவர்கள் மனம் இல்லாமல் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுவதை பார்க்கும் பொழுது சற்று வருத்தமான ஒரு காட்சியாக இருக்கின்றது. ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டு தான் இது நடைபெறுகின்றது என்று கூறும்பொழுது சட்டத்திற்கு உட்பட்டு தான் உயர்நீதிமன்றமும் இதனை இடிப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது. அதன் காரணமாக தான் தற்பொழுது இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இருப்பினும் இங்க இருக்கக்கூடிய காட்சி உண்மையிலே கண்களை கலங்க வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கின்றது. இந்த மக்கள் இந்த இடத்தை விட்டு செல்வதற்கு மிகவும் ஒரு துன்பப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபடுகின்றார்கள். பெண்கள் கதறி எழும்போது அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு மனதை பாரமாக செய்கின்றது. இருந்தாலும் அவர்கள் தற்போது காவல்துறையினரும் அவர்கள் மத்திய பாதுகாப்பு படையினரும் இங்கிருந்து அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். என்றால் 60 வருடங்களாக இங்கு இருந்திருக்கிறார்கள் இந்த மக்கள். அவர்கள் சட்ட ரீதியாக அவர்களுக்கு அனுமதி இல்லை என்றாலும் கூட அவர்கள் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக ஒரு இடத்தில் இருந்து அவர்களுடைய குழந்தைகள் தற்பொழுது இந்த இடங்களில் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் இந்த இடத்தை விட்டு செல்வதற்கு அவர்களுக்கு ஒரு பாரமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபடுகின்றார்கள். இருந்தாலும் தற்பொழுது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அதில் எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை. அவர்கள் இனிமேல் இந்த கட்டிடங்களானது தற்பொழுது இடிக்கப்பட்டு விட்டது. எனவே தற்பொழுது அவர்கள் தெருவில் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அவர்கள் தெருவில் நிற்கக்கூடிய ஒரு சாலைகளில் நிற்கக்கூடிய ஒரு அவலமான காட்சியை தான் காண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தற்பொழுது இதில் மேற்கொண்டு எதுவும் செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் தற்பொழுது நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தற்பொழுது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய தினமும் அவர்களால் உச்சநீதிமன்றத்தையும் நாட இயலவில்லை. எனவே இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டே அனைத்து விஷயங்களும் நடப்பதன் காரணமாக இதில் அவர்கள் தற்பொழுது ஒரு நிராகதியாக இருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். மேற்கொண்டு எதுவும் செய்வதற்கில்லை. ஆனால் அவர்களுக்கு வேறு இடத்தில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் இந்த 500 குடும்பங்கள் இங்கு இருக்கின்றார்கள். ஆனால் முழுமையாக 500 குடும்பங்களுக்கும் அங்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படவில்லை. ஒரு 150 குடும்பங்களுக்கு தான் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அங்கு அவர்களுக்கு போதிய வசதிகள் இல்லை. குழந்தைகள் படிப்பதற்கு சரியான பள்ளி வசதி இல்லை என்கின்ற காரணத்தினால் அவர்கள் இங்கிருந்து செல்வதற்கு அழுது புலம்புடைய காட்சிகள் மிகவும் கலக்கமடை செய்யக்கூடிய ஒரு காட்சிகளாகவே இருக்கின்றது. தற்பொழுது இவர்களுக்கு உதவி செய்வதற்கு எந்த விதத்திலும் இல்லை. ஆனால் இந்த பகுதியில் அவர்கள் தொடர்ந்து வசிக்க வேண்டும் என்றால் அதன் பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் வாடகை வீடுகளில் அவர்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். வாடகை கொடுப்பதற்கு அவர்களுக்கு கையில் வசதி இல்லை, பணம் இல்லை என்கின்றார்கள். ஏனென்றால் இங்கு அவர்கள் பாத்திரம் கழுவது உள்ளிட்ட அந்த சிறு சிறு வேலைகளை செய்துதான் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருந்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுக்கு தற்பொழுது மாற்று ஏற்பாடு இருந்தாலும் கூட வேறு இங்கிருந்து செல்வதற்கு அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் வசிப்பதற்கும் அவர்களுக்கு போதிய நிதி உதவி இல்லை என்கின்ற காரணத்தினால் தற்பொழுது அவர்கள் மிகவும் கண்கலங்கி நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் காண முடிகின்றது. தொடர்ந்து அந்த வீடுகளானது இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நான் பார்த்தது போல 500 குடும்பங்கள் இருந்திருக்கின்றார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த வீடுகளானது தற்பொழுது இடிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது அவர்களுடைய இதயங்களை இடிப்பது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள் இருப்பதை நாம் இங்கு நிற்கும் பொழுது உணர முடிகின்றது. தற்போது அந்த காட்சிகள் தான் இருந்தாலும் அந்த கண்ணீர் விட்டு கதறி இருந்தாலும் அவர்கள் காவல்துறையினர் அவர்களை தொடர்ந்து அப்புறப்படுத்தி வருகின்றார்கள். நீதி போராட்டம் நடத்துபவர்களை அவர்கள் கைது செய்வதற்கும் தயாராக வண்டிகளை வைத்திருக்கின்றார்கள். பேருந்துகளில் அழைத்து செல்கின்றார்கள் காவல்துறையினர். இருந்தாலும் தற்போது இந்த ஒரு இடமானது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு எந்த விதமான பிரச்சனையும் இதுவரையில் இல்லை. இருந்தாலும் மக்கள் அந்த இதில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டும் அதே போல அழுது புலம்பிக் கொண்டும் இருப்பது ஒரு காட்சி மனதை வருத்தமடை செய்யக்கூடிய ஒரு காட்சியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஜெயா, டெல்லியில் மதராசி கேம்பில் தமிழர்கள் குடியிருப்பு இடிப்பு பணி குறித்த தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஆண்டன்.